அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருமே ரமதானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டோம். இந்த ரமதானுடைய மாதத்தில் அமல்கள் செய்யணும், இபாதத்துகளில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தாலுமே சில நேரங்களில் ஒரு குழப்பமான மனநிலையும் ஏதோ ஒரு மனம் கனத்த மாதிரி இருக்கிறது இயல்பு தான். ஒரு குழப்ப நிலையில் இருக்கோம், எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, நம்ம சரியாக தான் செய்வோமா, சரியாக இதை பயன்படுத்திக்குவோமா, நம்ம எல்லாருக்கும் நிறைய ஐடியாஸ் கொடுத்தோமே, நமக்கு இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்கே. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரானை கூட எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே அந்த ஒரு மனக்குழப்பம், பயங்கரமான ஒரு சஞ்சலத்தில் இருப்போம். அப்படி இருக்கக்கூடியது நார்மல் தானா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாட்டி ரமதான் கார்னர் போடுறது பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிளில் தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ரமதான் கார்னர் எப்போவுமே சூஸ் பண்ணும்போது எப்போவுமே நான் என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான் சூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் நான் யூஸ் பண்ணாத இல்லைனா நான் அடிக்கடி இருக்காத இடங்கள் அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி என்னுடைய ரமதான் கார்னர் நான் போடுவேன். இந்த வீடியோ நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு வேறு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். ரமதானுக்குன்னே உரித்த மாதிரி அந்த ஒரு இடம் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கார்னர் சூஸ் பண்ணி அங்கே ஒரு சின்னதாக ஒரு பாய் மாதிரி போட்டு அங்கே ஒரு செட் பண்ணி தான் நான் வச்சுருப்பேன். இந்த வாட்டி நம்ம டேபிள்லே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். நான் ரமதானில் எனக்கு பார்த்திங்கன்னா மற்ற கிளாஸஸ் அதே மாதிரி நான் டீச் பண்ணுறத நான் வீட்டிலருந்தே டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறதுனால அதர் கமிட்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால நான் வேலை பார்க்குற இடத்துலையே என்னோடய ரமதான் கார்னர் அமைச்சிக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு அது ஒரு மாதிரி எப்போவுமே அந்த டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் மாதிரி ஆகிடுமோன்னு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு ஒரு ஸ்டடி டேபிளில் நான் மாற்றி வச்சுட்டேன். ஸோ அப்படி மாற்றி வச்சுட்டு இருக்கும்போது நான் ரொம்ப யோசித்தேன். அதாவது ஒரு விஷயமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குழப்ப நிலையிலே தான் இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், கரெக்டாக நம்ம கொண்டு போயிடுவோமா, அது மாதிரி சொல்லவே முடியாது. அந்த ஃபீல் ரொம்ப கஷ்டம். அந்த ஃபீல் எப்போ தெரியுமா போகும், நம்ம அல்லாஹ்க்காக ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறோம்ல, அப்போ அந்த ஃபீலிங்ஸ் போயிடும், அந்த பயம் போயிடும், அந்த குழப்பம் போயிடும். அப்போ நம்ம ஏதோ ஒரு குரான் எடுத்து ஜஸ்ட் நம்ம ஓத ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே நமக்கான அந்த குழப்ப நிலை போயிடும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் தானே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு என்ன வரும்னா, இப்போ நீங்கள் இந்த டேபிள் அந்த டேபிள்லாம் சொல்கிறீங்க, நிறைய டேபிள் சொல்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய டேபிளெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு வெளிச்சம் போதும். நம்ம அல்லாஹ்வை நம்ம நெருங்கணும்னு நம்ம நினச்சோம்னா ஒரு சின்ன இடம் போதும். நம்ம உட்காந்து தனிமையில் அவனோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம ஓதிட்டு நம்மளோட வேலைகளை இபாதத்துக்களை பார்க்குறதுக்கு இதுக்கு பெருசாக காசு பணம் செலவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. யார் இந்த மாதிரியான குழப்ப நிலையில் இருந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, யார் ஒருவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையோ அவங்க தான் பேசிகிட்ருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது என்றைக்குமே. நம்ம முழுமையாக ஒரு குழப்ப நிலையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம முயற்சியை தொடங்கணும். அதில் தான் இருக்குது வெற்றி அப்படிங்கிறது. இந்த ரமதான் கார்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கு. ஒவ்வொரு ரமதானுமே எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டாக போகும். நான் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஏதோ ஒரு அந்த இடத்துல நான் ஒரு முயற்சி எடுத்தேன். இதுக்குன்னு நான் ஒரு இடத்த ஒதுக்கினேன், இதுக்குன்னு நான் ஒரு கார்னரை ஒதுக்கினேன். இந்த இடத்துல எனக்கு இங்கே நான் போயிட்டேன்னா நான் இதுக்கான வேலை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம். ஏன்னா அல்லாஹ்விடத்தை நாம் நெருங்கும் போது எப்படி இருக்கணும்னா, நம்ம பர்ஃபெக்டாக இருக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு சின்சியராக இருக்கணும்ல. இப்போ எனக்கு என்னான்னு நம்ம ஒரு சாதாரண நாளை கடக்கிற மாதிரி நம்ம இதையுமே கடந்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, அல்லாஹ் நமக்கு இந்த மதத்தில் எவ்வளோ சலுகைகளை கொடுத்துருக்கான், அதை நம்ம எப்படி அதை அடைகிறதுக்கான ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்க வேணாமா சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த குரானை கூட எடுத்து தேர்ந்தெடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு பழைய குரானாக தான் இருக்கும், அதை கூட நம்ம ஒரு புதுசாக ஒரு குரான் வாங்குவோம். ஆனால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. ஆனால் நம்ம நிறைய ஆடைகள் நிறைய காசுகள் போட்டு வாங்குவோம், நிறைய உணவுப் பொருட்களை வாங்குவோம். ஆனால் ஒரு குரானை நல்ல மாதிரியாக வாங்க மாட்டோம். நல்லா அதை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி, நல்லா ஒரு கண்ணுக்கெலாம் நம்ம கிளியராக தெரிகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடுறது கிடையாது. இது ரமதான் மட்டும் கிடையாது. ரமதானில் இன்னும் நம்ம கூடுதலாக தான் நம்ம ஸ்பெஷலாக நம்ம செய்யணும். ஏன்னா ரமதான் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் இல்லை. அப்போது அல்லாஹ்
எந்த அளவுக்கு நமக்காக இந்த மாதத்தை வந்து நிறைய அருள்களை வச்சுருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லா மாதத்துலேயும் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருந்தால் அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே நான் ரமதான் என்னுடைய கார்னர் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய துவா புக், எனக்கு வந்து குரான், இந்த இடத்துல நான் 2 ஒரு பாக்கெட் குரான், இதுக்கப்புறம் இன்னொன்று பெரிய குரான் வச்சுருக்கேன். பாக்கெட் குரான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் என்னால் அந்த ரமதான் கார்னரில் ரொம்ப நேரம் உட்காந்து ஓத முடியல அப்படின்னா, எனக்கு படுத்துக்கணும் போல் இருந்ததுன்னா எனக்கு பெரிய வெயிட் குரானை வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஓதிட்டுருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம சின்ன குரானில் ஓதிக்கலாம். நமக்கு கழுத்து வலிக்கும், முதுகு வலிக்கும், நம்மளோட பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் என்ன செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரப்பனா துவாஸோட அந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டர் போட்டு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன். எனக்கு அவங்களோட பேஜ் எனக்கு ஆக்சுவலாக மறந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த ரப்பனா துவாஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தர்ஜுமா கண்டிப்பாக நமக்கு வேணும். தர்ஜுமாவோட தொடர்பு அப்படிங்கிறது நம்ம என்ன ஓதுறோம் அதுக்கான விளக்க உரை நிச்சயமாக முக்கியம். அதே மாதிரி என்னோடய ஜேர்னல், அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டைரி, இதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறேன். அதே மாதிரி ரமதான் ட்ராக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நோட் வச்சுருப்பேன். இந்த நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாங்கள் ரமதானில் காம்படிஷன்லாம் நடத்துவோம். நிறைய விஷயங்கள் கேள்வி பதில் அதெல்லாம் நம்ம வைப்போம். ஸோ அதில் வந்து நானுமே வந்து எப்போவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நான் அதே மாதிரி அதுக்கான எழுதுறதுக்குள்ள நோட் எல்லாமே நான் எது எது வேணும், எது தேவைப்படும், துவா புக்கு, அதுக்கப்புறம் நானே வந்து நிறைய யோசிச்சு எழுதி வச்சுருப்பேன் துவாஸ் எல்லாம். அதெல்லாம் எதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய செட்டப் நான் இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா, இங்கே நான் உட்காந்து என்னோடய எந்த ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது, என்னோட எந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயத்தையும் இந்த டேபிளில் நான் பண்ணக்கூடாது. இங்கே வந்துட்டேன் அப்படின்னா இது ரமதானுக்கானது மட்டும்தான் அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா குரான் ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ரொம்பவே எஃபெக்டிவாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஜாலியாக இருக்கும். அதுவுமே நான் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரமதானை அடையிறோன்னு சொன்னால் எப்போவுமே இது ரமதானில் மட்டும் இல்லை, எப்போவுமே பண்ணணும். பட் ரமதானில் கூடுதலாக அல்லாஹ்விடத்தில் நெருங்குறதுக்கு முதல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போது நம்ம யோசிச்சு நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யும்போது நம்ம அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம், நமக்கு என்ன இருக்குன்னு. அப்போ நமக்கு வந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம கொண்டு வரணும். எப்படி என்னென்னலாம் நம்ம வந்து அல்லாஹ் நமக்கு வந்து இன்றைக்கி அருள் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு சின்ன பேப்பரில் எழுதி, இந்த மாதிரி ஒரு ஜார், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜார் இருக்குது பாருங்கள், இதில் வந்து டெய்லி போட்டுட்டு வரலாம். ஒரு பேப்பர்லேயே நிறைய எழுதலாம், இல்லை நிறைய பேப்பர் எழுதி போடலாம். அல்லாஹ் இன்றைக்கி என்னென்னலாம் அருள் புரிஞ்சிருக்கான் நமக்கு, அதை நம்ம கிராட்டிடியூட் ஜார், நன்றி உணர்வோடு நம்ம இருக்கிறதுக்கு அதை எழுதி போடலாம். நம்ம ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணும்போது அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது பரவாயில்ல, இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், நம்ம தான் மறந்துட்டுருக்கோம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு மோட்டிவேஷனான வார்த்தைகளையும் போட்டு எழுதிக்கலாம், மோட்டிவேஷன் ஜாராகவும் பயன்படுத்திக்கலாம். கிராட்டிடியூட் ஜார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அல்லாஹ்க்கு நாம் நன்றி உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்கிட்ட நம்ம நெருங்க முடியும், அல்லாஹ்ட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்க முடியும். சும்மாலாம் எந்த ஒரு மனிதர்கிட்டையுமே நம்ம பாவ மன்னிப்பு போய் கேட்டுற மாட்டோம், என்ன மன்னிச்சிருங்கலாம் கேட்க மாட்டோம். நம்மளுடைய தன்மானம் ரொம்ப இடிக்கும். இறைவன் பல இடங்களில் குரானில் வந்து மனிதன் நன்றி கெட்டவன், மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, டக்குன்னு நம்ம மன்னிப்பை கேட்டுற மாட்டோம். இந்த ரமதானுடைய மாதமே பாருங்களேன், மன்னிப்புக்கு உண்டான மாதம் தானே. ஆனால் இப்போ வந்து மேலை நாடுகளில் 2 நோன்பு ஆயிடுச்சு, நம்ம ஊரில் தாய்நாட்டில் ஒரு நோன்பு ஆயிடுச்சு. என்ன செஞ்சோம், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்டோம், சந்தேகம்தான். அப்போ இந்த மனநிலையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நினைவுபடுத்திட்டு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திட்டு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மனசில் வைக்கணும், நான் ஒன்றுமே இல்லை, ஐம் நத்திங், எனக்கு ஒன்றுமே இல்லை அல்லாஹ், நான் ரொம்ப பலகீனமானவன், நீ தான் அனைத்தையுமே அறிந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். ஸோ இதையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக என்னோடய ரொட்டீன் கண்டிப்பாக நோம்பில் வந்து மாறும். ஒரு 2-3 டேஸ் எனக்கு வந்து அங்கேயுமா எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரொட்டீன் அப்படியே கொண்டு வந்துடணும்னு நினப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி எழுதிக்குவேன். நான் எழுதின ரொட்டீன் தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு எவ்ரி 7 days or 8 days என்னோடய ரொட்டீன் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய ரொட்டீனை வந்து அதில் எழுதி வச்சுடுவேன். நான் எழுதுறதுக்கான காரணம், எஸ்பெஷலி ரமதானில் எழுதுறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு வந்து ரமதான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதை இப்படி பிளான் பண்ணி கொண்டு போகிறது தான் ஒரு வழியாக இருக்கும். அது ஒரு கில்ட்டி ஃபீல் ஒன்று கொடுக்கும் பாருங்களேன், அதுலேயே நம்மளை ஓட வச்சிரும்.
ஏன்னா நமக்கு டைம் இல்லை, இது மற்ற நாள் மாதிரி கிடையாது. இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த உறுத்தலையும் நம்மளை நோக்கி யாராவது கை நீட்டி நீ ஓதுனியா நீ தொல்லுனியான்னு கேட்கறது கிடையாது. இன்றைக்கி நம்மளை பார்த்து யாரும் கேட்குறது இல்லை, நம்ம தானே நம்மளை பார்த்து கேட்டுக்கணும். அப்போ அந்த ஒரு உறுத்தல் வரணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்திக்கணும். நம்ம எழுதி வச்சோமே, நம்மளால் அதை ஃபாலோ பண்ணுறோமா, ஒழுங்காக அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிற கேள்வியே நம்மளை போட்டு கொண்டு வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண தான் முயற்சிப்போம். அப்போது நான் என்ன செய்வேன்னா ஒரு ட்ராக்கர் மாதிரி என்னோடய ரொட்டீன் எழுதுறது அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் குரான் ட்ராக்கர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் 30 ஜுஸுக்கு நீங்கள் 30 ரிங் மாதிரியோ உங்களோட ஸ்டைலில் நீங்கள் போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கெலாம் கலரிங் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபன்காக. அதுக்கப்புறம் 1 2 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி போட்டிருக்கேன் 30 ஜுஸோட நம்பர். ஸோ ஒரு ஜுஸும் முடிக்கும் போதும் அதை நம்ம கலர் பண்ணிக்கலாம், தேடி பார்த்து அந்த நம்பரை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தர்ஜுமா ட்ராக்கர் பொறுத்த வரைக்கும் தமிழ் அர்த்தம் நம்ம படிக்கிறோம், இங்கிலீஷில் படிப்பீங்க. ஸோ அதுக்குமே நம்ம இந்த ரமதானில் நிறைய அதை ஓதணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஜுசுவையுமே நான் தனித்தனியாக எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிச்சுட்டு வரும்போது அதை கலரிங் பண்ணுறதோ இல்லை டிக் பண்ணுறதோ டன்னு போடுறதோ இல்லை க்ரீன் கலர் பாயிண்ட் வைக்கிறதோ இல்லை அந்த நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்தை கலரிங் பண்ணலாம், எப்படி வேணாலும் நான் அதை பண்ணலாம், என்னோடய இஷ்டம்தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 114 சூறாக்களுடைய நேம் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 51 எழுதிட்டேன். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த பேஜில் 52 to 90 அது வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறத ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சி அதையுமே என்ன செஞ்சுருக்கேன், போட்டிருக்கேன். இது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நீங்கள் ஒரே பேஜ்லேயே முடிக்கிற மாதிரி முடிக்கலாம். இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது நம்ம ஸ்டார்டிங்கில் 1 day செய்ய போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை உட்காந்து வரைஞ்சிட்ருக்க போகிறதில்ல. அடுத்த நம்ம வேலை என்னென்னா தர்ஜுமா படித்து முடிக்க இன்ஷால்லா இது நம்ம கலரிங் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஸோ நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் அரபிக் குரான் நீங்கள் ஒரு 5-6 days ஒரு 10 days நீங்கள் முடிக்கிறீங்கன்னா திருப்பி கூட நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.